எண்ணூர் எண்ணெய் கசிவு விவகாரம் குறித்து சிபிசிஎல் நிறுவனத்திடம் பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இந்த சிபிசிஎல் நிறுவனத்திற்கு பசுமை தீர்ப்பாயம் என்னவென்ன கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்கிறது, விவரங்களை பகிர்ந்து கொண்ட. வணக்கம். சென்னை, மணலி, எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள வெள்ள நீரில் எண்ணெய் கசிந்தது குறித்து தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்ப சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. எண்ணெய் கசிவு பாய்ச்ச இடங்களை ஆய்வு செய்ய குழு அமைத்தும் அவர்கள் தரப்பில் உத்தரவிடப்பட்டிருந்தது. எண்ணெய் அகற்றும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என தமிழக அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், எண்ணெய் நிறுவனங்கள் ஆகியவற்றிற்கு கடந்த முறை உத்தரவிட்டிருந்தது. மேலும் சிறுவத்தை வைத்து பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதும் கொடுக்காமல் பணியில் ஈடுபடுத்துவதாக மீனவர் அமைச்சர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்ட போது சிறார்களை எண்ணெய் அள்ளும் பணிகளுக்கு அனுப்ப வேண்டாம் என பெற்றோருக்கு அறிவுறுத்த வேண்டும் எனவும், எண்ணெய் அகற்றும் பணியில் ஈடுபட்டவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும் எனவும் கடந்த விசாரணையில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எண்ணூர் பகுதியில் வெள்ள நீரில் கச்சா எண்ணெய் கலந்த விவகாரம் தொடர்பாக இன்று மீண்டும் விசாரணையானது நீதிபதி புஷ்ப சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சிபிசிஎல் நிறுவனம் சார்பாக அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் எவ்வளவு எண்ணெய் வெளியேறியது, எப்படி கலந்தது என்பது தொடர்பான எந்த ஒரு விவரமும் இல்லை என்று நீதிபதி தரப்பில் கேள்வியானது வைக்கப்பட்டது. 48,000 கனஅடி தண்ணீர் மட்டுமே வெளியேற்றப்பட்டதாக சொல்லப்பட்டுள்ளது என்றும், அதில் ஆற்றில் எவ்வளவு தண்ணீர் எவ்வளவு என்ற கூறாதது ஏன் என்ற ஒரு கேள்வியை தீர்ப்பாயம் முன்வைத்தது. எனவே இதுவரை எவ்வளவு எண்ணெய் எடுக்கப்பட்டது என்பது தொடர்பான அறிக்கையில் கூறாதது ஏன் என்ற கேள்வியுடன் அனைத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய இன்று பிற்பகல் 2:15 மணி அளவுக்கு இந்த வழக்கின் விசாரணையானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.